நல்ல விசாரிச்சு ஒன்று தெரியாத மாதிரி பத்தி எனக்கு நல்லா தெரியும் செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும். அந்த காட்சி நான் பார்க்கும் போதெல்லாம் விஜய் ஞாபகம் எனக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற முதலமைச்சர்லாம் பாராட்டுற வகையில் அந்த அமைப்பு இருந்தது. ஏதோ ஒரு மாயை ஏற்படுத்தி அந்த மாயையில் ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் வரவிடாமல் தடுத்திருக்கிற ஒரு செயல் தமிழர்களே நடைபெற்றிருக்கிறது. உள்ளபடி நான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய சிறப்பான ஆட்சியும் கண்டிருக்கிறோம். அதற்கு பின்னாலே கடந்த 5 ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளுக்கு பின்னால் தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சியும் நேராக கூட காணுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிர்வாகிகள் அதிகாரியுடைய அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள் என்கின்ற கடமையில் தான் இருந்த ஆட்சியில் தளபதி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரே நேரடியாக அந்த பிரச்சனைக்கு உரியவர்களை கூப்பிட்டு பேசி அதை தீர்க்கின்ற ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள் என்பதுதான் நம்மளால் நன்றாக வருகிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையினை பூர்த்தி செய்கின்ற ஆட்சியை தான் கடந்த 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடத்தினார்கள் என்பது. இன்றைக்கு ஓட்டு போடாத மக்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையை நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து மீண்டும் கழக தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தை மலர்வதற்கு நம்மெல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம். அதுதான் நாம் கழகத்திற்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்பதை நல்ல கருத்தை செய்து கடன். எங்க பையன் சொன்ன அதனால போட்டு என் பேரை சொன்ன என் பேசி சொன்னேன் சொல்றேன். அவங்க எல்லாம் ஓட்டுரிமை இல்லாதவங்களுக்கு அவங்க சொல்லி இவர்கள் வாக்குரிமை இருந்தவர்கள் ஓட்டு போட்டு சொன்னார். அந்த நிலை இன்றைக்கு மாறுபட்டு எந்த பிரச்சனையும் அவர்கள் தீர்க்க முடியவில்லை. மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் ஆளுங்கட்சியில் எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக எழுந்து பதில் சொல்லுகின்ற மனப்பக்குவம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இவர் எதையுமே கவனிக்கிறது. ஒரு சிரிப்பு காட்சி வரும். செந்தில் கவர்மெண்ட் பண்ணி ஒரு சிரிப்பு அழிப்பாங்க. செந்தில் ஒரு நல்ல விசாரிச்சு ஒன்று தெரியாத மாதிரி கவர்ந்து கிடப்பாங்க. பத்தி எனக்கு நல்லா தெரியும் செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும். அந்த காட்சி நான் பார்க்கும் போதெல்லாம் விஜய் ஞாபகம் எனக்கு